மதுரை திருமங்கலம் அருகே ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்ட வினோத திருவிழா நடந்திருக்கின்றது. அப்படி என்ன இந்த விழாவில் நடந்தது? இதோ விவரிக்கிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு. பெரிய பெரிய அண்டாவுல கறி குழம்பு கொதிக்க, இளவட்டம் முதல் பெருசுங்க வர வரிசை கட்டி ஒரு புடி பிடிக்க பிரம்மாண்டமான கறி விருந்து நடத்தி முடிச்சிருக்காங்க. கொளுத்துற வெயிலாவது ஒன்னாவது வேட்டிய மடிச்சு கட்டிக்கிட்டு சும்மா ஜிவ்னு உச்சி வெயில்ல உட்கார்ந்து கரிய வாயால கடிச்சு இழுத்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிட்ட இளவட்டங்களோட அழகே தண்ணி ரகந்தாங்க. நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த காட்சிகள் எல்லாம் நம்ம மண் மணக்கிற மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற திருமங்கலத்துல தான் நடந்திருக்கு. பாக்குற நமக்கும் எச்சுவர வச்சிருக்குது இந்த வீடியோ. இந்த கறி விருந்தோட ஹைலைட் என்னன்னா, இங்க பெண்களுக்கு நோ என்ட்ரி. மதுரை திருமங்கலம் அருகே இருக்கிற அனுப்பப்பட்டி கிராமத்துல காவல் தெய்வமா இருக்குது கரும்பாறை முத்தையா. இந்த கோவில்ல ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாசத்துல திருவிழா நடக்கிறது வழக்கம். இந்த திருவிழாவில ஆண்களுக்கு மட்டும்தாங்க அனுமதி. இந்த திருவிழாவுக்காக கோயிலை சுற்றி இருக்கிற கிராமத்தை சேர்ந்தவங்க கருப்பு நிற கிடாய்களை நேர்த்தி கடனாக செலுத்துவாங்க. நேர்த்தியா செலுத்தப்பட்ட கிடாய்கள் எல்லாம் பட்டியல இருந்து அவிழ்த்து விடப்பட்டு விழா அன்னைக்கு வெட்டி படையல் வச்சு சாமி கும்பிடுறாங்க. 4000 கிலோ அரிசி, 56 கிடா என தாம் தூம்னு ஆரம்பிச்ச கிடா விருந்துல கரடிக்கல், செக்கானூரணி, மேல உரப்பனூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த ஆண்கள் மட்டுமே கலந்து ஒரு புடி பிடிச்சிருக்காங்க. இந்த திருவிழாவில் வினோதம் என்னன்னா, கறி விருந்து முடிச்சதும் சாப்பிட்ட இலையை எடுக்காம ஒரு வாரம் கழிச்சு தான் இலை எடுக்கிறாங்களாம். அதுவும் ஒரு வாரம் கழிச்சு பெண்கள் அந்த பகுதிக்கு வந்து சாமி கும்பிடுறதுக்கு அப்புறம் தான் இலையை எடுப்பாங்களாம். இந்த வினோத திருவிழாவில் 10,000க்கும் மேற்பட்ட ஆண்கள் படையெடுத்து படையில ஒரு புடி பிடிச்சிருக்காங்க. பா, என்னமா ரசிச்சு ரசிச்சு சாமி கும்பிடுறாங்க நம்ம மதுரைக்காரங்க. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக திருமங்கலம் செய்தியாளர் செந்தில்.